قلبي في المدينة وجد السكينة. இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் எங்களுடைய நேர்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். என்ன பவான். இந்த தினத்தில் நாங்கள் எங்களுடைய அம்பாறை மாவட்டம், கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பற்று பிரதேசத்துக்கு உட்பட்ட அம்பலத்தாறு பகுதிக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். குறிப்பாக சர்வதேசம் பேசக்கூடிய ஒரு புனிதமான ஒரு ஸ்தலத்துக்கு வருகை தந்திருக்கிறோம். குறிப்பாக 300 வருடங்கள் பழமை வாய்ந்த வரலாறை கொண்ட ஒரு பள்ளிவாசல் இருக்கிறோம். அம்பலத்தாறு ஷேக் சிக்கந்தர் தர்கா ஷரீஃபில் நாங்கள் இருக்கிறோம். இது சார்ந்த மேலதிக தகவல்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். நீங்கள் இந்த பள்ளிவாசலுக்கு வருகை தந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் பதிவு செஞ்சுட்டு போகலாம். இந்த பள்ளிவாசல் சிறப்புகள், இந்த காணொலியில் நாங்கள் பதிவிடாத சிறப்புகள் இருந்தால் நீங்கள் அதில் பதிவேற்றம் செய்யலாம். நாங்கள் அது சார்ந்த மேலதிக தகவல்களை ஆராய்ந்து உங்களுக்காக பதிவிட காத்திருக்கிறோம் அப்படிங்கிறது சந்தோஷமாக ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய வரலாறு இலங்கையை பொறுத்த மட்டிலே ஒரு நீண்ட வரலாறாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் கடந்த வரலாறாக இருக்கிறது. அந்த வரலாற்றில் ஒரு பகுதியிலே இதுவும் இருக்கிறது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த பள்ளிவாசலுக்கான ஆரம்பம் 300 வருடங்கள் கடந்திருக்கிறது. இந்த தர்கா ஷெரீஃபிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற ஷேக் சிக்கந்தர் வலியுல்லா அவர்களுடைய மனைவி, அது மாத்திரமல்ல அவருடைய மகன் ஷேக் சிக்கந்தர் வலியுல்லா கூட இந்த பள்ளிவாசலில் தான் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல அமானுஷ்யமான சம்பவங்கள் இந்த பள்ளிவாசல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இடத்திலே ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லை பொறுத்த மட்டும் அதில் வரலாறுகள் கூறப்படுகிறது. 65 ஆண்டுகளுக்கு முன்னராக இந்த கல் இங்கு வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. உங்களால் குணமாக்க முடியாத நோய்களை கூட அது குணமாக்கியதாகவும் பல வரலாறு இருக்கிறது. குறிப்பாக சர்வதேச நாடுகளிலும் இருந்து இந்த பள்ளிவாசலுக்கு வருகை தந்த பல சம்பவங்களும் இங்கு பதிவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பள்ளிவாசலிலே வருடத்துக்கு ஒரு முறை ஒரு பிரம்மாண்டமான ஒரு கந்தூரி ஏற்பாடும் இடம்பெறும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக முஹர்ரம் கால பகுதிகளிலே, அதாவது இஸ்லாமிய நாட்காட்டியிலே முஹர்ரம் ஒரு புது வருடமாக இருக்கிறது. அந்த முஹர்ரத்தினுடைய ஆரம்பத்திலே தான் இந்த பள்ளிவாசலிலே தற்பொழுது காண்பிக்கப்படுகின்ற அந்த புனித கொடி ஏற்றப்பட்டு பிரம்மாண்டமான முறையில் தொடர்ச்சியாக இங்கு கந்தூரி வைபவம் தொடர்ச்சியாக நான் நினைக்கின்றேன் 10 நாட்களுக்கு மேற்படாதவாறு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த கந்தூரி வைபவத்திலே லட்ச மக்கள் இந்த இலங்கையினுடைய நாலாபுறத்திலிருந்தும் இந்த பள்ளிவாசலிலே கலந்து அவர்கள் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதும் இந்த ஆசைகளை பெற்றுக் கொள்வதற்காகவும் இலங்கையினுடைய நாலாபுறங்களில் இந்த பள்ளிவாசலுக்கு வருவது இந்த பள்ளிவாசலுடைய சிறப்பம்சமாக இருக்கு. 27 ஆண்டுகளாக ஒரு தலைவரே அந்த நிர்வாக தலைவிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக 15 பேர் கொண்ட இந்த நிர்வாக குழுவிலே 27 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரு நிர்வாக தலைவர் இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 15 ஆண்டுகளாக இந்த பள்ளிவாசலில் ஒரு பேஷ் இமாமாக 2 இமாம்கள் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த பள்ளிவாசலுக்கு மற்றும் ஒரு சிறப்பான விடயம். குறிப்பாக இந்த ஊர் மக்கள், இந்த பகுதியில் இருக்கின்ற சகோதர இனத்தைச் சேர்ந்த மக்கள், அவர்கள் அனைவராலும் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு புனித தலமாகவே இந்த முஸ்லிம்களுடைய புனித ஸ்தலமான ஷேக் சிக்கந்தர் தர்கா ஷரீஃப் அமைந்திருக்கிறது. இந்த பள்ளிவாசல் உள்பகுதியில் என்ன இருக்கிறது, வெளிப்பகுதியில் என்னென்ன வகையான சிறப்பம்சங்கள் இருக்கிறது என்பது பற்றிய மேலதிக தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். இந்த காணொலியோடு தொடர்ந்து என்னோடு இணைந்து வாருங்கள். உள்ளே இருக்கின்ற விடயங்கள் அது பாத்திரமல்லாமல் இந்த மேலதிக தகவல்களை இந்த பள்ளிவாசல் நிர்வாக தலைவர், இந்த பள்ளிவாசலுடைய பேஷ் இமாமோடு பேசி உங்களுக்காக மீண்டும் இன்னும் ஒரு விரிவான தகவல் வழங்கும். வாருங்கள், என்னோடு செல்லலாம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். எமது இந்த ஜியாரத் கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பற்றிலிருந்து 20 கிலோமீட்டருக்குட்பட்ட ஒரு ஜியாரம். இந்த ஜியாரத்தை 1875ஆம் ஆண்டு இங்கிருந்த அக்கரைப்பற்று மக்களால் அடையாளம் காண்பிக்கப்பட்டு அந்த நேரத்தில் இந்த ஜியாரத்தை அழகுபடுத்தி நிறைய மக்கள் இந்த இடத்திற்கு வந்து போகக்கூடிய வரலாறுகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதேபோல் 1970ஆம் ஆண்டு மாற்று சகோதரான ஒரு எம்பி, சரணபால என்று சொல்லக்கூடிய ஒரு எம்பி, பக்கத்து கிராமத்திற்கு சிங்கள மக்களை சந்திக்க வந்த போது இந்த இடத்தை கேள்விப்பட்டு இந்த ஜியாரத்தின் மீது கால் வைத்து அவர் சென்ற வாகனம் அப்படியே விழுந்து அவரோடு வந்தாக்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டு அவர் மட்டும் மரணித்து இங்கே அம்பாறை மாவட்டத்தில் இருந்த அனைத்து சிங்கள மக்களும் இந்த இடத்தை மிகவும் கௌரவமாகவும் மரியாதையாகவும் பார்த்தார்கள். இந்த ஜியாரம் எல்லா மக்களாலும் மிகவும் கவனிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அத்தோடு இந்த ஜியாரம் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு இடமாக இருக்கிறது. இந்த ஜியாரத்தினுடைய சிறப்புகள் ஒவ்வொரு வருஷமும் முஹர்ரம் மாதம் தலைப்பிறைக்கு கொடியேற்றப்பட்டு
12 நாட்கள் ஓதப்பட்டு இறுதியாக தமாம் செய்யப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் 3500 கிலோ அரிசிகள் ஆக்கப்பட்டு எல்லா மக்கள்களுக்கும் நாசாக்கள் விநியோகிக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் இந்த இடத்தில் இருக்கிறது. இந்த இடத்திற்கு எல்லா மதத்தவர்களும் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதிலும் விசேஷம் இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய கிருபையை கொண்டு யாரெல்லாம் என்ன தேவை நாட்டத்தை கொண்டு என்ன முராதை கொண்டு என்ன ஹாஜத்தை கொண்டு வருகிறார்களோ அவர்கள் அனைவர்களுடைய ஹாஜத்துக்களும் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு உன்னதமான இடமாக இருக்கின்றது. காரணம், நான் இந்த பள்ளியிலே 15 வருடத்திற்கு மேற்பட்ட காலமாக கடமை புரிகிறேன். என்னிடத்தில் இந்த இடத்திற்கு வந்து செல்லக்கூடிய மக்கள் சில நேரத்தில் சந்தித்த போது அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட போது நாங்கள் கேட்ட அத்தனையும் அல்லாஹினுடைய கிருபையை கொண்டு நிறைவேற்றி விட்டது என்று பிள்ளை பாக்கியங்கள் உட்பட நோய் மற்ற விடயங்கள் எல்லாம் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு அவர்களுடைய ஹாஜத்துக்கள் நிறைவேறப்பட்ட ஒரு இடமாக இந்த இடம் இருக்கிறது. அதேபோல் இந்த வலியுல்லாஹினுடைய சிறப்புகளில் ஒன்று இந்த ஊரினுடைய பாடசாலை அஷேக் சிக்கந்தர் வலியுல்லா வித்தியாலயம். அதேபோல் இங்கே வல்லாமை செய்யக்கூடிய இந்த வட்டையினுடைய பேர் அஷேக் சிக்கந்தர் வட்டை என்று. அதேபோல் இங்கே ஒரு ஜனாசா நரம்புரி சங்கம் இருக்கிறது. அதனுடைய பேரும் அஷேக் சிக்கந்தர் ஜனாசா நலம்புரி சங்கம் என்று இந்த வலியுல்லாவுடைய பெயரை வைக்கப்பட்டது. இந்த ஜியாரத்தோடு சேர்ந்து ஒரு மரம் இருக்கின்றது. அந்த மரம் கிட்டத்தட்ட ஒரு 200 வருடத்துக்கு மேற்பட்ட ஒரு மரம் இன்னும் அந்த ஜியாரத்தினுடைய தலைமாட்டிற்கு பக்கத்தில் இருக்கின்றது. விளைவுகளோ இல்லாமல் அழகான முறையிலே இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஜியாரத்தை எங்களுடைய இந்த ஊர் மக்களும் அக்கரைப்பற்றினுடைய மக்களும் அழகான முறையிலே கவனித்து கொண்டு வருகிறார்கள். இதுவரைக்கும் எந்த ஒரு காவிர்களாலும் கூட கொரோனாவினுடைய நேரத்தில் எல்லா மக்களும் எல்லா முஸ்லிம்களும் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த மக்களுக்கு சிங்கள மக்கள் பாதுகாப்பு தந்தார்கள். இந்த வலியுல்லாஹ்வின் மீது வைத்திருக்கின்ற அந்த மரியாதையின் காரணத்தினால் நாங்கள் இருக்கின்ற ஒரு சிங்கள பிரதேசம், அதாவது நாங்கள் இருக்கின்ற தமன பிரதேசம் என்பது ஒரு சிங்கள பிரதேசம். இந்த பிரதேசத்தில் அந்த கொரோனாவினுடைய காலத்தில் அந்த பிரச்சனை காலப்பட்டதில் அந்த சிங்கள மக்கள் இந்த ஜியாரத்தையும் இந்த மக்களையும் இந்த பள்ளியையும் அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு பாதுகாத்தார்கள். அப்படிப்பட்ட மிகவும் சிறந்த ஒரு இடம்தான் அஷேக் சிக்கந்தர் வலியுல்லா அவர்களுடைய ஜியாரம் அமைந்திருக்கின்ற இடம். அனைத்து மக்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களுக்கும் நன்றி செலுத்தி எங்களுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.